வந்தே மாதரம். பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், இனி பயம் கொள்ளுவார், துயர் பகை வெல்லுவார். குடைகள் செய்வோம், முழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பறப்பும் உணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் மஞ்சம்மாள், காசி விஸ்வநாத ஐயா மற்றும் ராமசாமி ஐயா ஆகும். மஞ்சம்மாள் அவர்களை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் ராமநாதபுரம் ஆகும். இவர் அன்றைய இந்திய தேசிய காங்கிரஸில் பயணித்தவர். ஒருமுறை இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு அங்கு நிகழ்ந்த பொழுது இவர் அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்காக அரும்பணியாற்றியிருக்கிறார். அதற்காக ஓராண்டு சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார். உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றும் இவர் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். மார்ச் 7 மஞ்சம்மாள் அவர்களின் நினைவு தினமாகும். காசி விஸ்வநாத ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருச்செங்கோடாகும். இவர் அந்நியர்களுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கு பெற்று பெல்லாரி அழிப்புறம் சிறையில் சிறை தண்டனை பெற்றவராவார். இவர் ஹரிஜன மக்களுக்கும் நெசவு தொழில் செய்யும் மக்களுக்கும் அரும்பணி ஆற்றுவதற்காக நிதி சேகரித்து அவர்களுக்கு அவர்களின் வாழ்வில் மேம்பாடு ஏற்படுவதற்காக பல காரியங்களை செய்திருக்கிறார். அதனை நினைவுகூறும் விதமாக, அவரை போற்றும் விதமாக நெசவு தொழில் செய்யும் மக்கள் வசிக்கும் குடியிருப்பிற்கு அவரின் பெயரை சூட்டியிருக்கிறார்கள். மார்ச் 8 காசி விஸ்வநாத ஐயா அவர்கள் அவதரித்த தினமாகும். ராமசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் திருவாரூர் ஆகும். இவர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். அந்நியர்களின் கொடுங்கோலாட்சிக்கு எதிரான வாசகங்கள் பொறித்த சுவரொட்டிகளை இவர் சுவரில் ஒட்டி சிறை தண்டனையும் பெற்றிருக்கிறார். தனிநபர் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றும் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். வெள்ளையனை வெளியேற இயக்க போராட்டத்திலும் இவர் பங்கு பெற்றிருக்கிறார். மன்னார்குடியில் நிகழ்ந்த வெள்ளையனை வெளியேற இயக்க போராட்டத்தில் கலவரம் நிகழ்ந்து அங்கு இருக்கும் தந்தி அலுவலகமும் தொடர்வண்டி நிலையமும் சீரழிக்கப்பட்டது. இதற்கு முக்கிய காரணம் ராமசாமி ஐயா என்ற ஆணையர் முடிவு செய்து அவரை சுட்டு பிடிக்கும் உத்தரவினை அரசாங்கத்திடம் பெற்றார். அதன் காரணமாக ராமசாமி ஐயா அங்கிருந்து வெளியேறி திருச்சி, ஈரோடு போன்ற இடங்களில் மாறு வேடங்களில் பயணித்து வந்தார். இறுதியில் அவரை பவானியில் கைது செய்கிறார்கள். கைது செய்தவரை அவரின் சொந்த ஊருக்கு அழைத்துச் செல்லும் பொழுது அங்கிருக்கும் தொடர்வண்டி நிலையத்தில் அதிகாரி மக்கள் முன்பு சத்தமாக கூறுகிறார், உம்மை நாங்கள் ஊர் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் நீயோ காக்கா போல் அங்கும் இங்கும் மறைந்து எங்களை ஏமாற்றி இருக்கிறார் என்று மக்கள் முன்பு அவரை நோக்கி சத்தமிடுகிறார் அதிகாரி. அதனால் அங்கிருக்கும் மக்கள் அன்று முதல் அவரை காக்காஜி என்ற அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். அதனால் ராமசாமி ஐயாவிற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, காக்காஜி ராமசாமி ஆகும். ராமசாமி ஐயா அவர்கள் அவதரித்த தினம் மார்ச் 9 ஆகும். தேசபக்தர்களின் புகழ், தேசபக்தர்களின் தியாகம் இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறக்கட்டும். ஓம் ஜெய் ஹிந்த்.